நிறைய பேர் புரோக்கர் உள்ள வச்சு அடிக்காங்கன்னு சொல்லுவீங்க. இது பிறகு அடிக்காம என்னவாங்க ஓனரை எதுக்கு காட்ட மாட்டேங்காங்கன்னா அப்படி காட்டி எல்லாம் முடிக்கும் போது நம்மளை மதிக்க கூட இல்லை. நேற்று பார்க்கேன் அப்படி விறுவிறுன்னு போறாரு. அவ்வளோ மதிச்சு பேசினவர் இவரை பார்த்து அண்ணன் இடத்த வித்து கொடுங்கன்னு சொன்னவர். இந்த இடத்த வித்தவங்களும் நல்லவங்க, நாங்கள் தப்பெல்லாம் சொல்ல வரல. அது ஏன் எங்க பணத்தை சுரண்டோம்? இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், அவ்வளவுதான். நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டோம். பேசின துட்டை என்னைக்குனாலும் கமிஷன் ₹1 பேசிங்கன்னா 1% இருக்கும், 0.5% இருக்கும், 2% இருக்கும். எத்தனை பெர்சன்டேஜா இருந்தாலும் அந்த பெர்சன்டேஜை கொடுத்து பழகுங்க. சொன்னதை காப்பாத்துங்க, அவ்வளவுதான். சொல்லி பேசின அத்தனையும் ரெக்கார்டாகவும் இருக்கு. அதையும் சொல்லி அவங்கள காயப்படுத்த நாங்கள் விரும்பலை. நல்லா இருக்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும், வாங்கினவங்க நல்லா இருக்கட்டும். நாங்கள் இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் சம்பாரிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த வருத்தத்துக்கு உள்ளாக்காதீங்க. எங்களுக்கு ஒரு இடத்துல நாங்கள் ஏமாந்தோம்னா எங்களுக்கு 100 இடம் முடியும். இன்னைக்கு ஒரு வருத்தமான பதிவு இருக்கு, ஒரு சந்தோஷமான பதிவு இருக்கு. நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா முத போட்ட இடம், இந்த ரோட்டுக்கு அடுத்த இடம், இந்த தோட்டத்துக்கு அடுத்த இடம் இருக்கும். ஒரு 2 கோடி ரூபா சொல்லி இந்த இடத்த போட்டோம். ஒரு 1,80,00,000 சொல்லி நேற்று பத்திரம் முடிஞ்சிட்டு. அதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா, எங்களை நம்பி எப்படி சொல்ல இந்த இடத்த பார்க்கவே இல்லை, பார்க்காமலே ஒரு பெரிய ஆட்டம் 27 லட்ச ரூபாய்க்கு ஏக்கர் போட்டோம். 23 லட்சத்துக்கு முடிஞ்சுது. இல்லை என்ன வருத்தம்னா நீங்களே சொல்லுங்கப்பா. நல்லபடியா முடிச்சு கொடுத்தாச்சு. இதுல கஷ்டப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. இந்த டைரி ஃபுல்லாமே அதை ஃபாலோ பண்ணது தான். இந்த மொத்த டைரியுமே இந்த ஒரு இடத்துக்காக ஃபாலோ பண்ணி 2000 ஃபோன் பேசினேன். கிட்டத்தட்ட 40 பேர் நேரில் பார்க்க. இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடத்த வந்து காட்டணும்னா குறைஞ்சது ஒரு தடவை வந்துட்டு போனால் 20 கிலோமீட்டர் செலவாகும். 2 காரை போட்டு அலையணும். வர்றவங்கள வருத்தப்படுத்தக்கூடாது, நேரத்தை தாமதிக்கக்கூடாது. இப்படி 20லேருந்து 25 பேருக்கு மேலே காமிச்சு அதில் ஒருத்தவங்ககிட்ட அட்வான்ஸ் நீ இதில் அவங்க அட்வான்ஸ் போடப்போ வர்றப்போ கூட வரணும், தொழில் பண்ணுறதுக்கு இடத்த காட்ட வரணும், சர்வே பண்ண வரணும், இடத்த கல் போட வந்தேன் அப்படின்னு முழுசாக இந்த இடத்துல ஆரம்ப புள்ளியிலேருந்து கடைசியாக கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒவ்வொரு பணத்துக்கும் பொறுப்பேற்று அனுப்பி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இடத்த வாங்குறவங்க இந்த இடத்த பார்க்கவே இல்லை. ஒய்ஃபை மட்டும்தான் அனுப்பிச்சி விட்டு எங்களை நம்பி உங்களை நம்புறேன், இந்த இடத்த எடுக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக கிட்டத்தட்ட அது கோடிக்கணக்கில் தான் பணத்தை கைமாத்தினேன். அதை மாற்றி முடிச்சு இடம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான கொடுத்துருவேன்னு தான் சொன்னாங்க. நாங்களும் நம்பினோம். கடைசியாக எஃப்எம்பி படி இடத்துல என்ன இருக்கோ அந்த அளவுக்கு காசு கொடுக்கணும். அதில் போகும்போது ஒரு சின்ன ஒரு 4 சென்டில் ஒரு குழப்பம் வந்துச்சு அவங்களுக்கு. ஒரு 8 சென்ட் குழப்பம் வந்தது. ஆமாம், வந்தது. அதில் முடிக்கும்போது கடைசியில் எஃப்எம்பி படி இருக்கிற இடத்த தான் காசு கொடுத்து வாங்க முடியும். அதை பொய்யா ஒரு பக்கம் போகணுன்னா போயிடலாம். 2 பேரையும் நேராக வச்சு அதை முடிச்சு ஓரளவு சமாதானப்படுத்தி கொண்டு வந்து. 2வது மனுஷன்னு ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உண்மையாக பண்ணுதோம். ஓனர் கொடுக்கும். இல்லை, இதில் உண்மை தங்கமான விஷயம் என்னன்னா, இடத்த எடுத்தவங்க என் பிள்ளைக்கு முதற்கொண்டு ஒரு சின்ன டப்பால பென்சிலு இதுக்குன்னு போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது அந்த ஒரு மனசுக்காக தான். பணம் 2வது. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த ஒரே காரணத்துக்காக தான் எங்கள் பணத்தை அவங்கள கழிக்க சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் முறையாக வந்தீங்க மேம் இடத்த முடிங்கன்னு சொல்லி விட்டாங்க.